பார்ட் 2 ஆஃப் திருப்பதி மலை. மக்களே, வேதா மகேஸ்வரா அப்பா சாமி, இந்த படிக்கட்டில் விட்டதுலேருந்து ஒரு எத்தனை மணி நேரங்க, இதுலேயே ஒரு 2 மணி நேரம் கிட்ட நாங்கள் இந்த ஒரு வழியிலே சுற்றிட்டுருக்கோம். எதுக்குன்னா, திருப்பதிக்கு போகிறதுக்கு 3 வழி இருக்குது மொத்தம். ஃப்ரீ டோக்கன், அப்புறம் நம்மள மாதிரி டோக்கன் எடுத்து தரிசனம் பார்க்குறது, அப்புறம் 3வது 300 பே பண்ணி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது. அது ரொம்ப டிலே, அது நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டோம், நேராக என்ன பண்ணாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டோங்க திருப்பதிக்கு. போயிருந்ததாக 2 பேர் நமக்கு நண்பர்களாக கிடைச்சாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து இப்படிலாம் போகணுன்னு கேட்டு வழியில் கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் இங்கே டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி டோக்கன் வாங்கிக்கிட்டு அப்புறம் போகலான்னு பார்த்தாக்கல, அது நமக்கு மறுநாள் தான் தராங்க அந்த டோக்கன். நம்ம ஒரு நாள் நீ நைட்டு திருப்பதியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரூம் எடுத்துருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் படுக்க இடம் கிடச்சிருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கணும். ஓகேவா? கடவுளே, குழம்பி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. டோக்கனை வாங்கிறதுக்குள்ள வேதா, டோக்கனை வாங்கிறதுக்குள்ள சாமி எவ்வளோ வேலை பண்ணி விடுறாங்க. நம்மள கஷ்டப்பட்டு உள்ளே வரத்துக்குள்ள 3 மணி நேரமா? ஆமாம் 3 மணி நேரம் இருக்கும். இந்த 3 மணி நேரத்தில் இவ்வளோ நேரம் நின்று நம்ம நடந்து இந்த டோக்கனை வாங்கி மறுநாளைக்கு தான் நமக்கு டோக்கனே கொடுக்குறாங்க. இதே பார்க்கறதுக்கு அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்காது. அவங்க வாங்க ப்ரோ, பேசிட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கொடுமைப்படுறாரு. என் கூட வரணும்னா புண்ணியம் பண்ணணும் ப்ரோ. அடுத்து நாங்கள் சாமி பார்த்து தரிசனம் பண்ணுறோம். லட்டு வாங்கிட்டு ஊற்றி விடுறோம் எல்லாருக்கும் வாயில. மன்னிச்சிருங்க, நான் 1.5 மணி நேரம் சொல்லிட்டேன். பார்த்தா 3 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிடுவோம். அப்புறம் கம்பல்சரியாக உங்கள் ஆதார் கார்டு, இந்த மாதிரி டோக்கன் வேணும்னா உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். இது எங்கே தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திருப்பதி பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப் போட்டினவங்க டிடிடி ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கு பேக் சைடு அவங்க தராங்க. நான் ஆஃபீஸ்க்குள்ளே தராங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரொம்ப நேரம்லாம் தெரிஞ்சிருந்தேன். அப்புறம் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, ஜெராக்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. ஒரிஜினல் இருந்திருந்தால் எங்கள் லைனே கொடுத்துருப்பாங்க. ஜெராக்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு லைன் போட்டாங்க போல். அப்புறம் எங்களுக்கு பாருங்கள் இங்கே 2 மணி ஆயிடுச்சு. அப்போ சரி என்ன பண்ணுறோம், மதியானம் சாப்பிட்டுட்டு மேலே போய் சாப்பிடலான்னு யோசித்தோம். அப்புறம் சரி நாளையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயும் எங்கேயாச்சும் நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம காலையில் 11 மணிக்கு தான் தரிசனம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மேலே போய் கிளம்புறதுக்கு. இதில் முக்கியமாக பஸ்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஏசி பஸ்னு ஒன்று இருக்குது, நார்மல் பஸ்னு இருக்குது. நார்மல் பஸ்ஸுக்கு 90 ரூபா, ஏசி பஸ்ஸுனால் 110 ரூபா. இப்போ நீங்கள் அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுத்திங்கன்னா 200 ரூபான்னு வந்துடும். நீங்கள் அப் அண்ட் டவுன் அந்த ஏசி இல்லாத பஸ்ஸில் எடுத்திங்கன்னா 160 ரூபா போவாங்க. அதனால் நம்ம ஏசி எடுத்துக்கணும். நம்ம எப்படின்னா சொல்கிறதுனா, ஏசி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மழை ஏறதுனால நமக்கு எப்படி சொல்கிறது, வாமிட்டிங் அந்த மாதிரி சென்சேஷன் வராது. கொஞ்சம் எப்படின்னா மெயின்டைன் ஆகிக்கும் நம்ம பாடி டெம்பரேச்சர். அந்த ஹை ஆல்டிடியூட் போகிற மாதிரி கொஞ்சம் தெரியாது. அதனால நாங்கள் ஏசி கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 ரூபா தானே சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி நம்ம பகலுக்கு அண்ணாவே நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டாரு. நடுவில் அவங்க கொஞ்சம் இடம்லேருந்து பண்ணியிருந்தாரு. சரி நம்மளும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இடம் இல்லைன்னு பாருங்க, தள்ளி உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மலை மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட்டு பார்க்கலான்னு பார்த்தா எப்பாப்பா சுத்தமாக நாளைக்கு போட்டிருக்கோமா, என்னடா இந்த வேக இழுத்து ஓட்டுறான் சல்லுன்னு போகுது. எலக்ட்ரிக் வண்டி போல் செம்ம ஸ்பீடு வேதா. இதெல்லாம் இந்த பிடிக்காது. ஆறுனுச்சுன்னே ஓட்டுறது. யாருன்னு அடினே அடிப்பானுங்க. வண்டி வேறு போட்டு பறக்கூடாதுங்களே, எலக்ட்ரிக் வண்டி வேறு சாத்துறான் வேறு. நம்ம திருப்பதி ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எனக்கு எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வருது அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை, எங்கே தங்குறது. அதனால இந்த 2 பேரை பிடிச்சிட்டேன்னா, அதனால சரி இவங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்பப்போ வரவங்க போல. அதனால நம்ம சாப்பிட்டுட்டு நைட் அங்கே படுத்துக்கலாம், சார்ஜ் அப்புறம் என்ன பண்ணுறது. நான் சரி அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன். நம்மளும் தனியாக போக முடியல, அதனால வீடியோவை நான் ஒழுங்காக பேச முடியல. அதனால இந்த செகண்ட் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு.
ஃபஸ்ட் வீடியோ ஏதாச்சும் நான் கொஞ்சம் vlog ட்ரை பண்ணேன். செகண்ட் வீடியோ அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் டைம் vloggerன்றனால சரி பார்க்கலாம் வேதா, போக போக நம்ம பழகிறோம். நம்ம அதுக்கப்புறம் கூச்செல்லாம் கொஞ்சம் பட்டணும்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் உங்களுக்கு நான் எந்த கண்டென்ட் ஒழுங்காக தர முடியாமல் நான் போக போக சரி இந்த மலை ஏற நானும் சரி என்ன கொஞ்சம் நேரத்தில் போயிடுவான் போல பார்த்தா இந்த பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக போச்சுங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸுன்றனால ஒன்றுமே கலைப்பு தெரியல நமக்கு வந்து. அது பாட்டு கடன்னு சரி நமக்கு எங்கேயும் அப்புறம் ஒரு இடத்துல செக்கிங் மட்டும் நிப்பாட்டினாங்க. ஒரு செக்கிங் போகிற இடம் மட்டும் அந்த இடத்துல செக்கிங் பண்ண போக ஆரம்பித்தோம் கொஞ்சம் நேரத்தில். நான் வந்து இப்போ வரையும் பண்ணது பஸ் செக்கிங் தான். அப்புறம் இதுக்கப்புறம் தான் எங்களை செக் பண்ணுவாங்க போல். ஏன்னா இது மேலே வந்து ஒரு பொருள் அலோடு இல்லைல்ல, இப்படி சொல்கிறது. அது இப்போ நடப்பாதை, இதுதான் நடப்பாதை போல். மலை மேலே நடந்து போகிற இடம். இங்கேருந்து நடந்து போனால் மேலே. இதில் என்ன ஒன்றா திருப்பதியில் வந்து இப்போ மெயினாக நடந்து போகிறவங்களுக்குன்றதுக்காக எதுவுமே அவங்க ஒதுக்கலை. எப்படி சொல்கிறது, அவங்க நடந்து வராங்க அப்படின்றதுக்காக எல்லோரும் ஒன்றா தான் அவங்கள அடைக்கிறாங்க, ஒன்றா தான் அவங்கள வெளியே விடுறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பாவம் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு எதுவுமே தரதும் இல்லை. திருப்பதி நடந்து வரும். என் கூட ஒரு ஐயா நான் பேசி பார்க்கும்போது அவர் ஒரு வாரமாக நடந்து வந்திருக்காரு. எங்கேருந்துன்னா பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பதி நடந்து வந்து மலை மேலே நடந்து வந்தோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அந்த மாதிரி நடந்து வந்தவங்களுக்கே எதுவுமே அவங்க இது சொல்லி பெனிஃபிட் பண்ணல. ப்ளஸ் நம்ம செக் போஸ்ட் வந்துடுச்சா, செக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் இறங்கிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே சரியான க்ரௌடு. பஸ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்காம சொல்லிட்டு உள்ளே பஸ் நம்பர் அவங்க டிரைவர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ இதாக சொல்கிறாங்க போல யோசிச்சுக்கு அப்புறம் செக்கிங் போகிறோன்னா அப்புறம் இன்னொரு இடத்துல செக்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு உள்ளே வைக்க எல்லா பொருளும் வச்சேங்க. இந்த செக்கிங்கில் மெயினாக எதுக்குன்னா, இப்போ நம்ம போகிறதே ஒரு சாமி கோயில் தான், தேவஸ்தானம் தான். ஆனால் அங்கேயும் போய்ட்டு இந்த போதைப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால ரொம்ப செக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கீழே இருந்து. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஆபத்தான பொருட்கள்லாம் இந்த குண்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, துப்பாக்கி, கத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் செக் பண்ணுறதுனால தான் அந்த மெட்டல் டிடெக்டரில் வச்சு ரொம்ப செக் பண்ணாங்க. அப்புறம் சரி நம்ம பஸ் வரைக்கும் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் இடம் பிடிக்கலான்னு போனால் தலைவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்த தலைவர் வந்து கண்ணாடி பக்கம் போய் உட்காந்துக்கினாரு. என்னங்க நான் சரி அதுமாரி வீடியோ எடுக்கணும், அதுமாரி யூடியூப் அப்படின்னு சொன்னோன்னே சரி உட்காந்துக்கோப்பான்னு சொல்லிட்டு உட்கார இடம் கொடுத்துட்டாங்க. பேகு நம்ம கூட வந்த தலைவரோட பேகு பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக ஃபீலாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி. இந்த வின்டரா இந்த ஒரு ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்டிங் ரெய்னி சீசனில், அதனால் நம்ம கொஞ்சம் ரெய்னி சீசன்லாம் இருக்குது. வேறு ஒரு ட்ரிப்பில் பார்ப்போம். பெரிய கொஞ்சம் ரெய்னி சீசன் கொஞ்சம் பிளானில் வச்சுருக்கேன், பார்ப்பீங்க. அதெல்லாம் போட்டே இருக்கலாம். பின்னாடி நம்மளை பார்த்துட்டு வரது நம்ம கூட வரவர் தான். இப்படி விலாக் இவங்க இப்படி பார்க்குறனால தாங்க எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கும் கொஞ்சம் ஷை ஆகுறாங்க, நம்மளும் விலாக் பண்ண ஆரம்பித்தா நமக்கும் கொஞ்சம் ஷை ஆகுது. ஆனால் இந்த மாதிரி குறுன்னு பார்க்குறனால நமக்கு எதுவுமே பண்ண போட மாட்டேங்குது. இன்னொன்னா அவர் இத்தனைக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், அவரே இப்படி நம்மளை பார்த்தாருன்னா மக்கள் நம்ம இப்படிலாம் பார்ப்பாங்க. பொதுமக்கள் என்னடா ஃபோனில் இது பண்ணிட்டு போகிறா விலாகிங், அவங்க விலாகிங் மாதிரி தெரியாது. ஐயோ நம்மள வீடியோ போடுறோம் அந்த மாதிரி செஞ்சு தான் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது சரி வேணாம், நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம், செகண்ட் வீடியோ பிரச்சனை இல்லை, போக போக நம்ம பழகிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி ஓகே ஆகிட்டேன்.
வந்தோடனே எடுத்துட்டான் பாரு, இந்த உங்களை ஆளை ஏற்றிட்டுவான்றானுங்க. நானே போயிருக்கேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. ஃபுல்லாக கூட்டிலாம் போனாங்க, அதில் ஃபர்ஸ்ட் டைம் வரனால எங்கே இதில் எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கீங்க? எண்ணற்றதில்ல கோயிலுக்குன்னு வந்தா எங்கள் சித்தி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கு. ஃபேமிலியாக வந்தீங்களா அந்த டைமில்? சின்ன பையனை சொன்னாங்க. அதுனா ப்ரோ ஆச்சிருவாங்க எல்லாத்தையும். லட்டு வாங்கிட்டு உள்ள போங்க, உள்ள அலௌடு கிடையாது. லட்டு எங்க ப்ரோ தருவாங்க? சாமி பார்த்துட்டு வாங்கி தானே வருவோம். எடுத்து இப்படி போற மாதிரி இருக்கு, அப்படி போக முடியாது பொருள் வாங்குற இடத்துல. ஓ, இந்த வழி இப்போ சாமி பார்த்துட்டு வெளியே வர வழியா இது? சரி சரி, அவ்வளோ பேர் நின்று இருக்காங்க சாப்பாட்டுக்கு. என்னாச்சு திடீர்னு? சரியா இருக்குங்களா? டூரிஸ்ட் மாதிரி ஆயிட்டீங்களே ப்ரோ காடி சார். டைமிங் எடுத்துக்கணும், அதான் முக்கியம். டைமிங்கா? எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க? ஓ, அந்த டைமிங்கா? நம்மள மாதிரி. அப்புறம் இதுக்குள்ளே தாங்க 3 நேரமும் ஒரு நாள் ஃபுல்லாகவும் தரிசன சாப்பாடு போட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே சாப்பிட்ருலான்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட போனோம். போய் பார்த்தா இருக்கிறது பாருங்கள் கூட்டம் உள்ள ஜக ஜக ஜகஜு. ஆனால் அந்த கூட்டம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பந்திக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த கூட்டம் வந்து. ஏன்னா உள்ளே வந்து ஒரே நேரத்தில் 10,000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே உள்ள இடம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் சரி, ஓ இவ்வளோ பேர் இடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டு தைரியமே வந்துச்சு எனக்கு வந்து போக பார்க்க. ஓடு 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 ஓடு. ஆமாம் ப்ரோ. நீங்கள் போங்க ப்ரோ, மாதிரி போங்கக்கா. திடீர்னு 60 தராங்க. போங்க ப்ரோ போங்க. வெதா இங்கே பாருங்களேன், இப்போ காலைல தான் இதுமாரி வளைச்சி விட்டுருந்தாங்க எங்களை. இப்போ அதுக்கு மேலே சாமி என்ன பண்ணுறது? சாப்பிட்டே ஆகணும்ல, காலையிலேருந்து சாப்பிட்ட வேலைப்பா. நான் எப்பயாச்சும் சாப்பிட்டோம். காலைல 4 மணி வைஃபை கேட்டாங்கப்பா. எப்படி ப்ரோ இது எதுக்கு இது? 3D எஃபெக்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. ரன்னிங்காக போயிட்டு நான் என்ன எடுக்கிறேன்? எம்மா சாமி ஹேண்ட் வாஷ் கழுவுறதுக்குள்ள இங்க ப்ரோ அது இல்லையா? பிடிச்சாங்க பாரு அடுத்த. இடம் இருக்குங்களா? இடம் இருக்கு.
பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதுன்னா முடிஞ்சான், அவ்வளோதான். போதுன்னாக்கல தலையோட அப்பயே சொல்லிட்டாரு, ஏய் ஃபஸ்ட் வாங்க தான் அதிகமாக வாங்கி சாம்பார் அப்படின்ட்டு. மோரில் சாப்பிட்றது அப்புறம் நான் இருங்க வேதா சாப்பிட்டு சொல்கிறேன். அடிப்பொலி. தெலுங்குல எப்படி சொல்கிறது? தெலுங்குல எப்படி போக சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்றது? அண்ணி உந்தியா, செம்ம உந்தியா ஏதோ சொல்லுவாங்களே ப்ரோ. சரி தலைவா, சாப்பிட்டு கூப்பிட்றேன் தலைவா. பரவாயில்ல ப்ரோ, ரசம்ண்ணா கல்லுந்தான் தானே ரைட்டா. சோறு வர தெரியாமல் ஆகிட்டேன் ப்ரோ. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு வேதா. அவங்க சட்னி ரொம்ப காரசாரமாகவும், அதே மாதிரி சாம்பார் ரசம் மோர் 3 கொடுத்தாங்க. நான் மோர் சாப்பிட மாட்டேனால ரசமும் சாப்பாடு சாம்பார் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், அவங்க அதிகமாக ஊற்றிட்டாங்களா, அதனால் நம்மளால் சாப்பிடவே முடியல. சரி எப்படியாச்சும் போயிடலாம் சாப்பிட்டோம். சரி வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு கையில் கல்வி வெளியே போய் பார்த்தா ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுற இடம் இது ஃபுல்லாக. இங்கே சாப்பிட்டு இந்த இடத்துல வெளியே வந்தாலே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து டூர் பேக்கேஜ் அந்த மாதிரி இடமும் இங்கே அதிகமாக இருக்கும் போல். அதனால் டூர் கூப்பிட்டு போகிறதுனால வெளியே ஃபோட்டோ வச்சுட்டு அந்த கார் டிரைவர்ஸு, அப்புறம் அந்த ஜீப் டிரைவர்ஸு, அதுமாரி வச்சு ஆட்டோ வச்சுருவாங்களாம். இந்த டூர் பேக்கேஜ் ஒரு 9 கோயில், ஒரு 5 கோயில் காட்டுற மாதிரி. அப்புறம் அந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நமக்கு சும்மா டயர்டாக இருந்துச்சு. கீழேருந்து மேலே ஒரு நாள் காலிலேருந்து வந்தது. சரி போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கோயில் கிட்ட பக்கத்துலேயே இருந்துச்சு. சாப்பிட்டு வந்த வெளியே இடத்துலையே. அப்புறம் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்ம படுக்கிற இடம், அங்கே போய் தூங்கிக்கலான்னு சொன்னாங்க. சரி வாங்க சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போய்ட்டு படுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம அங்கே ஓரத்துக்கு போவேன்னு லைனு சொல்கிற மாதிரி. அதுக்கு பட்டியில் ஒரு பட்டியில் போடுறானுங்க. அது ஒரு இது நட. அது எங்கே ப்ரோ பட்டிலாம்? அதுக்கு பின்னாடியாவா? பட்டிங்கிற வேலை வந்து கட்டி வச்சிருப்பான், அதுதான் ஜெயில். அது கருவறை, இது காடை. நீங்கள் திருப்பதியில் மேலே எங்கே இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி டிவி ஓடும் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் அந்த நைட் ராஜாவே. ஒரு இடம் மட்டும் கண்டுபிடிச்சி படுத்துட்டிங்கன்னா, பாயை போட்டு ஏதாச்சும் ஒரு கவரு ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் தூங்கிக்கலாம் அந்த இடத்துல. சந்தோஷமாக சூப்பராக இருக்குங்க. அதான் சரி அந்த இடத்துலையும் நாங்கள் படுத்துட்டோம் 3 பேரும். குளிர்து வேறு நைட்டில் பயங்கரமாக அப்படியே எப்படி பண்ணுறது. அதுலேயே ஒரு பெட்ஷீட் நல்லா டைட்டாக நீங்கள் எடுத்து வரணும் வந்துரும்போது கம்பல்சரியாக. பெட்ஷீட் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்லா தூங்கிங்க. நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்கிட்டு நம்ம மறுநாள் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்ட் 3 வீடியோவாக பார்த்துக்கலாம் திருப்பதி.